ஹலோ வணக்கம். வெல்கம் டு அஃப்ரா ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய்யும் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பெரிய வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் தேவையான அளவு மிளகாய் பொடியும் போட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ப்ரான் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தயிரும் தேவையான அளவு உப்பும் போட்டு மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். மசாலா பிளெண்ட் ஆனோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியோடைய அளவு ஒரு படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். பாதி தண்ணி வற்றுற வரைக்கும். பாதி தண்ணி வற்றினதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இப்போது தம் போட்டுற வேண்டியதான். தம் எப்படி போடுறதுன்னா, ஒரு பழைய தோசைகள் இருந்ததுன்னா அதை ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த தோசைகள் மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உதிரியான ப்ரான் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் அஃப்ரா ஹப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.